அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி அபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரடைய அதை எப்படி சொல்லணும்னா, இணைக்கக்கூடாத ராசி அல்லது லக்னக்காரன் அவர்களையோ திருமணத்தில் இணைத்தால் உண்டாக்கும் பிரச்சனை தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். அதனால தயவு செஞ்சு நம்முடைய புதன்குரு ஆஸ்ட்ராலஜி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்கே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ தனுசு ராசி தனுசு லக்னம் உங்களுக்கு உண்டான கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அல்லது லக்னம் இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா, குரு பகவான் தான். சரிங்களா? இந்த குருக்கு நல்லா தெரிஞ்சுங்க, இந்த குருக்கு 2 பகைக்கிரகங்கள் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா சனி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா குளிகை அல்லது மாந்தி. சரிங்களா? குளிகை அல்லது மாந்தி, இவங்க 2 பேரும் பகை கிரகங்கள். இவங்க 2 பேர் மட்டும்தான் தனுசு ராசி அதாவது இது வந்து நல்லா சொல்றது, நல்லா கவனிச்சிங்கன்னா இது யாருக்கு நல்லா பொருந்தும் கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கவங்களுக்கு தனுசு லக்னக்காரர்களுக்கு நல்லாவே பொருந்தும். சரிங்களா? சனி, குளிகைக்கு இன்னொரு பேர் இருக்கு மாந்தி. இவங்க 2 பேரும் தான் இந்த லக்கணத்துக்கு பகையான கிரகங்கள். இவங்க 2 பேர் தசை நடக்கும் போதும் நல்லா தெரிஞ்சுங்க, இவங்க 2 பேர் தசை நடக்கும் போதும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு தசையானது இளமை காலத்திலையும் இன்னொரு தசையானது முதுமை காலத்திலையும் நடக்கும். இவங்க 2 பேர் தசை நடக்கும்போது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில அடிமேல அடி விழுந்திருக்கும். உங்களுடைய பொன் பொருள் எல்லாமே இழந்திருப்பீங்க. அந்த காலகட்டத்தில் அசிங்கம், அவமானம், வம்பு, வழக்கு எல்லா பிரச்சனையும் இவங்க 2 பேர் தசை நடக்கும்போது தான் அந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. சரிங்களா? அதனால இவங்க 2 பேர் தசை நடக்கும்போதும் நீங்கள் ரொம்ப ரொம்ப தனுசு லக்கணக்காரங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? இது காலச்சக்கரம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 வீடு இருக்கும். ஆனால் மொத்த கிரகங்கள் எண்ணிக்கையே 10 தாங்க. இங்கே உள்ள ஜோதிடர்னா உருட்டுன்னு உருட்டி ஒரு பெரிய உருட்டா சொல்லி உருட்டி வச்சிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் 12 வீடு இருக்கு. இந்த 12 வீட்டில் இப்போ எது அதாவது குருக்கு சொந்தமான வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க மீனும் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. இந்த வீடு குருக்கு சொந்தமே கிடையாது. குருக்கு இத்தனி கூட சம்பந்தம் கிடையாது. சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க. தனுசு லக்கணக்காரங்க அல்லது தனுசு ராசியில பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, நல்லா அந்த ஒரு விஷயத்தை கவனிச்சுங்க. இது தனுசு ராசி அல்லது தனுர். சரிங்களா? பார்த்தீங்கன்னா ராசி அல்லது லக்னம் இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா குரு மட்டும்தான். வேற எந்த கிரகம் கிடையாது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சனி. சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ பகை கிரகங்கள் வீடு யாரு, சனிக்கு எந்த வீடுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாம் உடனே கையை காட்டுவீங்க. இங்கே இருக்கிற மகர வீடுன்னு கையை காட்டுவீங்க. எக்ஸாக்ட்லி இங்கே இருக்கிற மகர வீட்டையும் இங்கே இருக்கிற கும்ப வீட்டையும் நீங்கள் சனிக்கு காட்டுவீங்க. அப்படி கேட்டிங்கன்னா உண்மையிலே இந்த இருக்க கும்ப வீடு சனிக்கு சொந்தமான வீடே கிடையாது. நல்லா கவனிச்சுங்க. இங்கே இருக்க கும்ப வீடு சனிக்கு சொந்தமான வீடே கிடையாது. இது இங்கே இருக்கிற கரெக்டாக சொன்னோம்னா இங்கே இருக்கிற மீனம் தான் வரும். சரிங்களா? இது சனியோட வீடு. சரிங்களா? இங்கே இருக்கிற மீனம்
சரியா சொன்னோம்னா மீனும் கிட்டத்தட்ட மகரமும் ஒரு சனியோட வீடா தான் வரும். சரிங்களா? இது 2மே சனியோட வீடா வரும். ஆனா மொத்த கிரகங்கள் எண்ணிக்கையை சொல்லிக்க 10 தான். சரிங்களா? அவங்க குழப்பி வச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போதைக்குன்னு இத பார்த்துக்கங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, மீனம். ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி. சரிங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, அடுத்து இப்ப குளிகை சொல்லிட்டோமே, மாந்தி சொல்லிட்டோமே. நீங்க இங்க இருக்கிற 12 கட்டத்துல குளிகைக்கும் சரி, மாந்திக்கும் சரி வீடே இல்லன்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்க இருக்க ஜோதிடர்னா பெரும் உருட்டா உருட்டி வச்சிருக்காங்கன்னு. அப்படின்னா கிடையவே கிடையாது. இங்க இருக்கிற மொத்தம் 10 கிரகங்களுக்குமே வீடு இருக்கு. சரிங்களா? இப்ப குளிகைக்கு வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற மிதுனம் மட்டும் தான். சரிங்களா? மிதுனம், மிதுனம் ராசி அல்லது லக்னம். சரிங்களா? ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு எந்த கிரகம் அதிபதி பார்த்தீங்கன்னா, குளிகை கிரகம் மட்டும்தான். அல்லது மாந்தின்னு சொல்லுவாங்க. குளிகைக்கு 2 பேர் இருக்கு. சரிங்களா? குழப்பிக்காதீங்க. பேரு தான் 2 பட் ஆள் ஒருத்தர் தான். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. தனுசு ராசிக்காரர்களா இருந்தாலும் சரி, தனுசு லக்னக்காரர்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, நல்லா கவனிங்க இந்த விஷயத்த. நீங்க தனுசு ராசியில பொறந்தீங்கன்னா, எக்காரணத்த கொண்டும் மீன ராசிக்காரர்களையோ அல்லது மிதுன ராசிக்காரர்களையோ, சரிங்களா? எக்காரணத்த கொண்டும் மீன ராசிக்காரர்களையோ அல்லது மிதுன ராசிக்காரர்களையோ எக்காரணத்த கொண்டும் திருமணம் செய்யவே கூடாது. சரிங்களா? அதே மாரி நீங்க தனுசு லக்கணத்துல பொறந்துட்டீங்கன்னா, நல்லா கவனிச்சுங்க. நீங்க தனுசு லக்கணத்துல பொறந்துட்டீங்கன்னா, எக்காரணத்த கொண்டும் மீன லக்கணக்காரர்களையும், மிதுன லக்கணத்துக்காரர்களையும் எக்காரணத்த கொண்டும் திருமணம் செய்யவே கூடாது. ஒருவேளை நீங்க தப்பி தவறி திருமணம் செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்க. திருமணம் செஞ்சு அதிகபட்சம் 1 வருஷத்துக்குள்ளேயே கோர்ட்டு வாசல்ல போய் நிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அது இந்த 2 ஜோடிகளா தான் இருப்பீங்க. ஏன்னா, நான் ஆல்ரெடி சொல்ட்டேன். உங்களுக்கு பகை யாருன்னு கேட்டீங்கன்னா, அது இவங்க 2 பேர் மட்டும் தான். நல்லா தெரிஞ்சுங்க. சனியும், குளியும் இவங்க 2 பேர் தசையும் நடக்கும்போது உங்கள வச்சு செஞ்சிரும். சரிங்களா? அதனால நீங்க தனுசு லக்கணத்துல பொறந்தா ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. இவங்க 2 பேருமே உங்களுக்கு சுத்தமா உங்களோட இணைஞ்சு பயணிக்க செய்யக்கூடிய நபர்கள் கேட்டீங்கன்னா, இவங்க கிடையவே கிடையாது. உங்களுடைய குணத்துக்கும், உங்களுடைய செயல்பாடுக்கும் யார் எதிரின்னு கேட்டீங்கன்னா, முதல் எதிரி கேட்டீங்கன்னா, அது இவங்க 2 பேர் மட்டும் தான். சரிங்களா? உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தீங்கு மட்டும் செய்யக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அது இவங்க 2 பேர் மட்டும் தான். எக்காரணத்த கொண்டும் இவங்க 2 பேத்தையும் நீங்க திருமணம் செய்யவே கூடாது. அப்படி திருமணம் செஞ்சுட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை அது திருமணமா இருக்காது. அது மறுமணத்த நோக்கி 1 வருஷத்துக்குள்ளேயோ அல்லது 2 வருஷத்துக்குள்ளேயோ நீங்க பயணம் செஞ்சுருவீங்க. சரிங்களா? உடனே கேட்பீங்க, அப்ப நாங்க யார செஞ்சா 100% நல்லா இருப்போம்? தனுசு ராசிக்கு உடனே நீங்க கேட்பீங்க. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் பிறந்தா ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, நீங்க இந்த கேள்வி கேட்பீங்க. உங்களுக்குள்ள இந்த இந்த ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அப்ப நாங்க யார பண்ணா 100% எங்களோட வாழ்க்கை எந்த ஒரு சண்டையும் அல்லது சச்சரவு வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் ஆல்ரெடி தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை துணை ரகசியம் சொல்லி நான் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். தயவு செஞ்சு அந்த வீடியோவை போய் பாருங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் முழுமையாக தீர்ந்துரும். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. தனுசு லக்கணக்காரங்க இந்த 2 தசை நடக்கும்போதும் நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த 2 தசை நடக்கும்போது பிரச்சனை வந்துட்டா பிரச்சனை இல்ல. பிரச்சனை வந்துட்டா அத கூட நம்ம சமாளிச்சு அதோட வாழ்க்கையில முன்னாடி வந்துக்கலாம். ஆனா இந்த 2 தசை நடக்கும்போது உங்களுக்கு வீழ்ச்சி கூட ஏற்படலாம். வீழ்ச்சினா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மரணம் கூட ஏற்படலாம். சரிங்களா? அப்படி மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர் கூட நீங்க திருமணம் செஞ்சீங்கன்னா, உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சுக்குங்க. சரிங்களா? நீங்களே 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் யோசிச்சுங்க. யோசிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா, உங்களுடைய குணங்களும் சரி,
உங்களுடைய செயல்பாடும் சரி சுத்தமா பிடிக்காத நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இவங்க 2 பேரும் மட்டும்தான். மீன ராசியில பிறந்தவங்க, மீன ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, மீன லக்கணக்காரர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மிதுன ராசிக்காரர்களும் சரி, மிதுன லக்கணக்காரர்களும் சரி, இவங்க 2 பேத்துக்குமே உங்களுடைய குணங்கள் சரி, உங்களுடைய செயல்பாடும் சரி சுத்தமாவே பிடிக்காது. சரிங்களா? அப்ப இங்க இருக்கிற ஏதாச்சும் ஒருத்தர் 2 நபர்கள அதாவது மீதம் இருக்கு பாத்தீங்களா? இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். நல்லா கவனிச்சுக்கங்க. அப்ப நாங்க துலா ராசிக்காரவங்கள கல்யாணம் அதாவது துலா ராசி அல்லது துலா லக்கணக்காரவங்கள கல்யாணம் பண்ணா நல்லா இருப்போமா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன். எப்படின்னா, திருமண வாழ்க்கை இருக்கும். ஆனா, அந்த திருமணத்துல சாகு வரைக்கும் நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க சாகும் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50% மட்டும் தான் அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். சாகு வரைக்கும் சண்டையோட, சச்சரவோட திருமண வாழ்க்கை போயிட்டே இருக்கும். ஆனா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நல்லா தெரிஞ்சுங்க. தனுசு லக்கணக்காரங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அது மிகப்பெரிய பிரச்சனையா உருவெடுக்க வாய்ப்பு இருக்கு. அந்த காலகட்டம் மட்டும் நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா, அதுக்கு பின்னாடி நீங்க திரும்பவும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. ஆனா, அந்த காலகட்டத்துல நீங்க தயவு செஞ்சு அமைதியா இருக்கணும். அமைதியா இல்லட்டா சரிங்களா? நீங்க அமைதியா இல்லட்டா, கண்டிப்பா நான் சொன்ன மாரி நீங்களும் சண்டை போட்டுக்குவீங்க. மிகப்பெரிய சண்டையாகும், சச்சரவாகும். இல்லட்டா அங்க வெட்டுக்குத்து கூட ஏற்படும். சரிங்களா? வெட்டுக்குத்து கூட ஏற்படும். அந்த அளவுக்கு போகாத அளவுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையா அமைச்சுக்குங்க. சரிங்களா? எக்காரணத்த கொண்டும் இவங்கள நீங்க திருமணமே செய்யக்கூடாது. 100% உங்கள வெறுக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அது இவங்க 2 பேரும் மட்டும் தான். சரிங்களா? இங்க இருக்கிற யாரும் கல்யாணம்னா அதே தான். 50% மட்டும் தான் பொருந்தி வருவாங்க. 100% உங்களுக்கு பொருந்தி வரக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன். தயவு செஞ்சு அந்த வீடியோவ போய் ஒரு தடவை கிளிக் பண்ணி பாருங்க. அதாவது தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் பிறந்தவங்களோட வாழ்க்கை துணை ரகசியம்னு சொல்லி நான் வீடியோ போட்டேன். அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முழுமையா அதுல உங்களுடைய சந்தேகம் தீர்ந்துரும். ஸோ ஸோ இது போல இது போல பல அருமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளுடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்க இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.